90 வருவதற்கு முன்பாகவே சகோதரர் கேட்டேன், மழை வருமா வராதான்னு கேட்டேன். அவர் சொன்னார், மீண்டும் பொன்முனச்செம்மல் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்காக நீங்க வர்றீங்க, அதை எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறும். அதனால வர்ண பகவான் நமக்கு அருள் புரிவார். அதனாலதான் இன்றைக்கு மானமந்தமாக இருந்தாலும் மேகமூட்டத்தோடு இருந்தாலும் உங்களை எல்லாம் சந்தித்து எழுச்சூரி ஆற்றுகின்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்துக்கின்றார். இன்னைக்கு வருண பகவான் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கின்றார். காலையில மழை பெய்ஞ்சு நமக்கு வாழ்த்து சொல்லி இப்பொழுது மழை நின்று உங்களை சந்திக்கின்றீர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட அண்ணா திமுக கழகத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு காரணமாகும். அந்த அமைதி யார் அவர் இந்த சூழ்நிலையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய கட்சியை அழித்து விடலாம், என்னென்னமோ செய்து விடலாம் என்று சொல்லி புரட்சி தலைவர் நினைத்ததை போல இந்த கட்சியை ஆட்டி விடலாம், அசைத்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சூழ்நிலையில் முன்னாள் பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அண்ணா திமுக கொச்சப்படுத்தி பேசினார்கள். யாரையும் கேட்காமல் எடப்பாடி அவர்கள் பிஜேபியினுடைய கூட்டணியிலிருந்து நான் விலகிறேன் என்று சொன்ன ஆண்மகன் சின்னம், அவர் ஆண்மை சின்னம் எடப்பாடியார் அவர்கள் டெல்லியிலே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு, உங்கள் தலைவர் தமிழ்நாடு தலைவர் எங்களை அசிங்கப்படுத்துகிறாரு, எம்ஜிஆர் அசிங்கப்படுத்துகிறாரு, எங்கள் கட்சியை அசிங்கப்படுத்துகிறாரு, அப்படி ஒரு கூட்டணி நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம்னு சொல்லி அங்கேயே நிருபர்களை சந்தித்து வந்த ஆண்மை மிக்க ஒரு அரசியல்வாதி நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். ஏன் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், குட்ட குட்ட குனிபவனும் முட்டாள், குனிய குனிய குனிபவனும் முட்டாள். அதனால் எப்போது கேள்வி கேட்கணும் அப்போ கேட்டாகணும். அதை தான் ஏன் என்ற கேள்வி கேட்க வேண்டும் எம்ஜிஆர் தன்னுடைய படத்தில் பாடியிருக்கிறார். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை நான் சந்தித்தது உண்மைதான். அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் எப்பொழுதும் சொல்கின்ற அதே கருத்தை தான் அவர்கிட்டே வலியுறுத்தினேன். தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி அரசியல் களம் எப்படி இருக்குது, அரசியல் நிலைமை எப்படி இருக்குது, அதே போல் அவருடைய பார்வை எப்படி இருக்குது, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் என்பதையெல்லாம் இருவரும் பேசினோம். இது ஒரு வெளிப்படையான சந்திப்பு தான். எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புணர்வு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அண்ணன் டிடிவி தினகரன் அவங்ககிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன். மறுபடியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க, யோசுங்க அப்படின்னு. அதன் பேர் அவருடைய முடிவு. நம் காலம் இருக்குது, காத்திருப்போம். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே அரசியலில் கடைசியாக தேர்தல் களத்தினுடைய சூடு வரும் பொழுது அது மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணிக்கு வரலாம். அதாவது இது குறித்து நீங்க கேட்கறது சென்சிட்டிவான மேட்டர். அதாவது மிக அடர்த்தி மிகுந்த கேள்வியை நீங்கள் எழுப்புகிறீர்கள். இது குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக நீங்கள் அறிவித்தால் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் விலகிச் செல்வோம் என்று சொன்னார். ஆகவே அதற்குரிய பதில்தான் எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் என்கிற கருத்தை நாங்கள் முன்வைத்தோம். ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் 50% வரி என்று நம்மளை கொள்ளுகிறார். அங்கே இருக்கிற நம்முடைய வேலை பார்க்க சென்றவர்களுக்கெல்லாம் 1 லட்சம் கோடி $1 லட்சம் அபராதம் என்று விதிக்கிறார். ஆனால் தன்னந்தனி மனிதனாக நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் சார்பிலே அத்தனை நாடுகளுக்கும் சென்று சமாதானம் பேசி, யுக்ரைன் போராக இருந்தாலும் சரி, ரஷ்யாவின் போராக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் நாடு பிரச்சனை, பாலஸ்தீன பிரச்சனை, தன்னால் முடிந்த உதவிகளை இந்தியாவின் சார்பிலே சொல்லி சமாதானமாக இருங்கள். இயேசுநாதர் என்ன சொல்கிறார்? எல்லோரிடத்திலும் அமைதியாக இருங்கள், சமாதானமாக இருங்கள். எல்லா இஸ்லாம் மதத்தில் அதான சொல்கிறாங்க, இந்து மதத்தில் அதான சொல்கிறாங்க. சமாதானமாக இருங்கள், அன்பாக இருங்கள், சகோதரர்களாக இருங்கள் தானே சொல்கிறாரு. அதைத்தான் நரேந்திர மோடி ஐயா வாழ்த்துகிறார்கள். இதை நாங்கள் பாராட்டக்கூடாதா? இதனால் நாங்கள் மற்றவர்களும் எதிரியா?
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.